காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த துறையில் தினந்தோறும் பல்வேறு வகைகளிலான புதிய கட்டமைப்புகளையும் புதிய முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்துக் கொண்டும் செயல்படுத்திக் கொண்டும் வருகிற இந்த துறை சார்பில் ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு கார்டியாக் ஷாக் டீம் என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த குழுவை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கிற என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளில் ஒன்றாகவும் கருதுகிறேன். இந்த காலை நான் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டேன். 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்வி மாணவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மருத்துவ கட்டமைப்புகளுக்கும் விருதுகளை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அப்போது அங்கே பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நாம் ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு என்றால் அதிகபட்சமாக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற மக்களிடையே ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வளர்ந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளினால் வெளிநாடுகளில் சற்றேறக்குறைய 30க்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து சிகிச்சை பெறுகிறார்கள். குறிப்பாக இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிரபலத்துக்குரிய மருத்துவர் தனிகாச்சலம், டாக்டர் ரங்கபாஷ்யம், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் தம்பையா, டாக்டர் வேலா, இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த மருத்துவ ஆளுமைகள். இது வந்து உலகத்துக்கே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அளவிலான இந்த மருத்துவர்களால் இருக்கக்கூடிய தனியாச்சலம் போன்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு துறை. டாக்டர் ரங்கபாஷ்யம் இந்த வயிற்றில் ஆபரேஷன் செய்வதில் அவருக்கு நிகழ்ந்தவர் தான் டாக்டர் ரங்கபாஷ்யம். ராமமூர்த்தி நரம்பியல் நிபுணர், தம்பையா டாக்டர் தம்பையா, இவர்களை போன்றவர்கள் ஏராளமானவர்கள். இப்போது புதிதாக மதிப்புக்குரிய சுந்தர்சி மனோகர் போன்ற வளர்ந்து வரும் மருத்துவர்கள் மிகப்பெரிய அளவிலான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்கின்ற வகையில் உலகில் அதிநவீன மருத்துவத்தை கையாள தொடங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் இதெல்லாம் இல்லாத நேரங்களிலேயே ஒரு மனித சக்தியை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு இத்தகைய மருத்துவர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை பொறுத்தவரை காலங்காலமாக தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை இருக்கிறது. அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உயர்ந்து உலகின் ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்தது தமிழகத்திற்கு மருத்துவமனை வருகிறது. அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் ஏராளமான நாடுகளிலிருந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நரம்பியலுக்கு வருகிறார்கள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு வருகிறார்கள், டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சைக்கு வருகிறார்கள், இருதயவியலுக்கு வருகிறார்கள். நிச்சயம் இன்றைக்கு இங்கே புதிதாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கார்டியாக் ஷாக் டீம் இதற்கும் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இந்த வடபழனி காவேரி மருத்துவமனைக்கு வரும் சூழல் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் குறிப்பாக இதய நோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவிலான தீர்வு காண வேண்டும் என்கிற வகையில் தொடர்ந்து பல நடவடிக்கைகளை துறைக்கு அறிவுறுத்தி செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு இதய பாதிப்புகள் என்பது உலகில் ஒரு பெரிய அளவில் அச்சத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இதய பாதிப்புகள், புற்றுநோய் பாதிப்புகள் என்பது அதிகரிக்கிறார்கள். இதில் உண்மையிலேயே இந்த கொரோனா பேரிடருக்கு பிறகு இதய பாதிப்புகளினால் மரணம் அடைபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. வயதும் கூட இள வயதினரும் இதய பாதிப்புகளினால் பாதிப்புக்குள்ளாளர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாகிறது. எனவே அந்த வகையில் புதிதான மாற்றங்களை மருத்துவத்தில் கொண்டு வந்தால் மட்டுமே பல்வேறு வகையான புதிய ஆராய்ச்சிகளின் மூலம் இதை தடுத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் பெரிய அளவில் மக்களுக்கு பயன்தரும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அண்மையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில்
உலகின் ஒரு 9 நாடுகளிலிருந்து 29 மருத்துவ வல்லுநர்கள் பல்வேறு துறைகளில் உலகில் போர்கொடி நாட்டிக் கொண்டிருக்கிற 29 மருத்துவர்கள் கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிற வகையிலும் 11,000 பிரதிநிதிகள் பங்கேற்கிற வகையிலுமான ஒரு மாநாடு நடத்தினோம். இந்த மாநாட்டுக்கு எதிர்கால மருத்துவம் என்கின்ற தலைப்பிட்டு அந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஃபியூச்சர் மெடிசன் என்கின்ற தலைப்பில் நடத்தப்பட்ட அந்த மாநாடு 3 நாட்கள் நடத்தப்பட்டது. இந்த 3 நாட்களில் ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட மருத்துவ கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது, ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரைகளின் சாராம்சம் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் ஆராயப்பட்டுள்ளது.